ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சாண்ட்ராவை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு சாண்ட்ரா பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த டாஸ்க்கு ஃபன் டாஸ்க்கு தான். ஓகே, இவங்க பக்கத்தில் நியாயம் இருக்குதான், இல்லைன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் அதை மெச்சூராக வேறு விதமாக ஃபன்னாக கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. ப்ளஸ் அவங்க நிறைய வேர்ட் விடுறாங்களோ, பேஷண்ட்டே இல்லாமல் இருக்காங்களோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த பேஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்குது. பேஷண்ட்டாக இல்லைங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் விடுறாங்க. ப்ளஸ் அவங்க என்னென்னா பிக் பாஸ் போடுங்கங்கிறாங்க அந்த எல்லோ கலர் கிளாத்தை. அதை போட்டால் என்ன, பிக் பாஸ்க்கு மரியாதை இல்லையா? பிக் பாஸ் கண்ணு திறந்துருக்கு, மூடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தப்பு. இதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி கேட்கணும், திட்டணும். அப்போ தான் அடுத்த வீக்கில் இருந்து அவங்க எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்க இன்னும் இதை சீக்ரெட் டாஸ்க்குன்னு நினச்சிட்ருக்காங்களோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்குனால தான் அது மக்கள் ரசித்தாங்க. இப்போ நீங்கள் அது பண்ணுறது உண்மையாலுமே டாக்ஸிக்காக இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி கேட்டால் நல்லாயிருக்கும். அவங்க கேம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வார்த்தைகளை கம்மிப்படுத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா மோர் டாக்ஸிசிட்டியாக இருக்குது. உங்கள் கருத்து என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. இது என்னோடய பெர்செப்ஷன். தேங்க்யூ.